செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு தாங்க. விருச்சிக ராசியை பற்றி சொல்லணும்னா இவங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருக்குங்க. எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு பார்த்தா என்ன, செஞ்சிடலாம், இதை செய்யறதுக்கு எதுக்கு இவ்வளோ பயப்படணும், எதுக்கு இவ்வளோ தயங்கணும் அப்படின்னு ஒரு தயக்கமும் பயமும் இருக்கவே இருக்காது. எந்த ஒரு பெரிய விஷயமானாலும் அவங்களுக்கு அது சின்ன விஷயந்தாங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சுட்டு நிறைய பேர் தயங்குற காரியத்தை கூட இவங்க சுலபமாக செஞ்சுட்டு வெளியில் வரவங்க தாங்க. அதனால் அவங்க அவசர அவசரமாக செஞ்சு முடிக்கிறவங்க கிடையாது. பொறுமையாக நிதானமாக யோசித்து முடிவெடுக்கிறவங்க. இது செஞ்சால் இது சரி வருமா அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து முடிவெடுக்கிறவங்க. ஆனால் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்காமல் வெளியில் வர மாட்டாங்க. அதில் கண்டிப்பாக வெற்றியும் அடைவாங்க. இப்படி பல நன்மைகளை கொண்ட விருச்சிக ராசிக்கு இந்த ஆனி மாத பலன்கள் ரொம்பவும் சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. இப்போ விருச்சிக ராசிக்கு தேவைப்படுறது பணம் தான். அந்த பணத்தால் ரொம்பவும் ஏமாந்து போய் இருந்திருப்பீங்க. எப்போ வரும் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்த பணத்தை கூட ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் எப்போ வரும்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஃபினான்ஷியலி ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆகிருப்பீங்க. உங்ககிட்ட பணம் இருந்தாலுமே அதை நீங்கள் குடும்பத்துக்காக செலவழிச்சிருப்பீங்க. இப்போ பெண்களாக இருந்ததுன்னா அவங்க தனியாக சம்பாரிச்சிருப்பாங்க. ஆனால் கணவனுக்காக கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. அது ஏமாறுறதுன்னு சொல்ல முடியாது. பாசத்தினால நம்ம புருஷன் தானே, நம்ம புருஷன் யாருக்காக செய்கிறாங்க, நமக்காகவும் நம்ம பசங்களுக்காகவும் செய்கிறது தானே அப்படின்னு கொடுக்கறது தான். இதே பாய்ஸாக இருந்ததுன்னா, ஆம்பளைங்களாக இருந்தாங்கன்னா குடும்பத்துக்காக செலவு பண்ணுறது தான். நம்ம தங்கச்சிக்கு, நம்ம அம்மாவுக்கு, நம்ம பொண்டாட்டிக்கு, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிற பழக்கம் விருச்சிக ராசிக்கு கிடையாதுங்க. அதனாலேயே அவங்க ரொம்பவுமே சிரமத்துக்குள்ளாக இருப்பாங்க. இப்படி குடும்பத்தில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டா அவங்க மனசு தாங்காதுங்க. ஐயோ நம்ம தம்பி கஷ்டப்படுறானே, நம்ம அப்பா கஷ்டப்படுறாரே, நம்ம ஒய்ஃப் கஷ்டப்படுறாங்களே, நம்ம ஹஸ்பண்ட் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிற பணத்தை தூக்கி கொடுத்துருவாங்க. அது நீங்கள் சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணமாக இருந்தாலுமே அவங்க ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வச்சிருந்த பணமாக இருந்தாலுமே கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு நினைக்கிறது எதுவுமே கிடைக்காது. அவங்க இந்த ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட அது அவங்களால கடைசி வரைக்கும் வாங்க முடியாது. இந்த ஆனி மாதம் உங்களுக்கு பண வரவுன்றது ரொம்பவும் நல்லா இருக்குங்க. கூடவே சேர்ந்து வருது சிக்கல். அந்த சிக்கலை எப்படி சரி பண்ணலான்றத பார்க்கலாம். விருச்சிக ராசி மற்றவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிவாதக்காரவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் அவங்க எந்த விஷயத்துக்காக பிடிவாதம் பிடிக்கிறாங்கன்றது. ரொம்ப நியாயமானதாக இருக்கும். ஒரு விஷயம் வேணும்னா வேணும், வேணான்னா வேணாம். எதனால் வேணாங்கிறாங்கன்றது அது அவங்களுக்கும் தெரியும், சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியும். எல்லாரும் சரின்னு சொல்லுவாங்க, ஆனால் இவங்க மட்டும் வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வேணான்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். எல்லாரும் சரின்னு சொல்கிறப்ப நீ மட்டும் எதுக்கு வேணான்னு சொல்கிற, நீயும் சரின்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க வேணான்னா வேணாந்தாங்க, இது தப்புனா தப்பு, சரினா சரி அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதனாலேயே நிறைய எதிரிகளை சம்பாரிச்சிருப்பாங்க. ஒரு விஷயம் நியாயம் பட்டா அதில் பிடிவாதம் பிடிச்சி அதில் ஜெயிச்சு காட்டுறதுல ரொம்ப திறமைசாலியாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட தொழிலில் ஆளுமை திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துலையும் சரி, ஓனர் இவங்களை நம்பி விட்டுட்டு போகலாம்ப்பா, கரெக்டாக செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையை சம்பாரித்து வச்சுருப்பாங்க. எந்த இடத்துலையும் சரி இவங்க ஒரு ஆளுமை தன்மை மிக்கவர்களாக தான் இருப்பாங்க. உதவி செய்கிறதுல இவங்களை அடிச்சுக்க யாருமே இல்லைங்க. அதேமாரி கெட்ட பேர் சம்பாரிச்சுக்கிறதுலையும் இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. எல்லா ஹெல்ப்பும் செய்வாங்க. அதேமாரி வாங்குறவங்களும் எல்லா ஹெல்ப்பையும் வாங்கிப்பாங்க. இவங்க செய்கிற ஹெல்ப்பை வாங்கிட்டு இவங்கள பற்றியே பின்னாடி போய் சொல்லிட்டு போவாங்க. அது எதனால், எனக்கு இந்த விஷயம் தெரியும், வா உனக்கு சொல்லித்தரேன், வா உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு எதுக்கு சொல்லணும்? அப்புறம் எதுக்கு கெட்ட பேரை சம்பாதிக்கணும்? ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதுன்னா அதை உங்களுக்குள்ளாரையே வச்சுக்கோங்க. அதை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியுன்றதை மட்டும் பாருங்கள். நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறன்றது தான் உங்களுக்கு எதிரியே.
நீங்கள் நினைப்பீங்க இதை வச்சு அவனால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டோம், ஏதோ சம்பாதிக்க முடியுமோ முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு. ஆனால் மற்றவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. பாரு எவ்வளோ சீன் போடுறான் அப்படின்னு உங்களை பற்றியே பின்னாடி பேசுவாங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு போதும் போதுன்ற அளவுக்கு இருக்குது. இருந்தும் உங்கள் மனசு கேட்காம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது உங்களோட தன்மையாக இருக்குது. நம்ம அத்தை தானே, நம்ம அம்மா தானே, நம்ம அப்பா தானே அப்படின்னு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஹெல்ப்புமே அவங்க துச்சமாக தான் நினைக்கிறாங்க. உதவின்றது பணத்தை மட்டும் கொடுத்து செய்கிற உதவியே இல்லைங்க. நீங்கள் ஒருத்தவங்களுக்காக பாவம் பார்க்குறீங்கள, பாவம் பார்த்து அவங்க வேலையை நீங்கள் இழுத்து போட்டு செய்கிறீங்க பார்த்தீங்களா, அது கூட உதவி தாங்க. நீங்கள் யாரை பாவம் பார்த்து செய்கிறீங்களோ அவங்களே பின்னாடி குத்துவாங்க. ஏன் நிறைய தடவை குத்தியிருக்காங்க. ஸோ இந்த அனுபவமே உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். அதனால் இந்த மாதம் முழுசும் நீங்கள் யாருக்கும் ஹெல்ப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ரொம்ப முடியாதவங்க, கண்ணு தெரியாதவங்க, சாப்பாடு இல்லைன்னு கேட்குறவங்களுக்கு சாப்பாடு போடுங்க. இந்த மாதிரி உதவியெல்லாம் செய்யலாங்க. ஆனால் உங்களை துச்சமாக மதித்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நீங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இல்லைன்னா ஒரு தொழிலில் இருக்கிறீங்க, ஒரு டைலரிங் வேலை செய்கிறீங்க, நீங்கள் ஒரு தொழிலை கற்றுட்டு வந்துட்டு அந்த தொழிலை செஞ்சிட்ருக்கீங்க. நிறைய பேருக்கு பாவம் பார்த்து ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துருப்பீங்க. இனி அதை செய்யாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. அதே மாதிரி நீங்கள் செய்கிற தொழிலுக்கும் ஒரு விலை இருக்குது. அதை கற்றுக் கொடுத்து அதுக்கான பணத்தை வாங்கிக்குங்க. நீங்கள் செஞ்ச வரைக்கும் போதும், கொடுத்த வரைக்கும் போதும். இதுக்கு மேலே உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்து வச்சு உங்களுக்காக பார்த்துக்குங்க. மற்றபடி உங்களோட ராசிக்கு எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்குங்க. தொழில் செய்கிறவங்க தொழில் ஆரம்பிக்கலாம் இந்த மாதத்தில். 2வது பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆரம்பிக்கலாம். குழந்தைகள் பேர் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த தடவை உங்களுக்கு குழந்தை பிறக்கும். செகண்ட் பேபிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிரிந்த கணவன் மனைவி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு மேரேஜில் ரொம்பவும் சிக்கலாகி இழுபறியாக இருந்துட்டு இருக்கும். அந்த கேஸ்லாம் இப்போ முடிவுக்கு வந்து நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. இந்த ஜூலை மாதம் பெரிய ராஜயோகம் உங்களுக்கு இருக்குங்க. உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது. உங்களுக்கு தோல்வின்ற ஒன்று இனிமேட்டு கிடையாது. எல்லாம் தொட்டதெல்லாம் வெற்றி தான், எல்லாமே ஜெயந்தான். செவ்வாய் பகவான் உங்களோட ராசியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உக்காந்துருக்காரு. இனி தோல்வின்றது ஒன்றே உங்களுக்கு கிடையாது. இதை மிஸ் பண்ணாமல் உங்களோட லைஃப்பில் நேராக போய்கிட்டே இருங்க. யார் எதை சொன்னாலும் காதில் வாங்கிக்காதீங்க. எந்த ஒரு தவறான வழிக்கு கூப்பிட்டாலும் போகாதீங்க. உங்கள் மனசு சொல்கிறதையும் புத்தி சொல்கிறதையும் கேட்டு நடந்துக்குங்க. உங்களுக்கு வெற்றி பாதை பக்கத்திலே இருக்குது, வந்துருச்சு, அவ்வளோதான். நீங்கள் வெற்றியை நோக்கி செல்ல போகிறீங்க. இனி தொட்டதெல்லாம் ஜெயமாக போகுது. தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி நீங்கள் தொட்ட இடமெல்லாம் பொன்னாக மாறப்போகுதுங்க. விருச்சிக ராசியோட கிரக அமைப்பு ரொம்ப லக்கியாக அமைஞ்சிருக்குங்க. உங்களோட ராசி 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறாரு, 5ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். அந்த மாதிரி 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். 8ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் இருக்கிறார். 9ஆம் வீட்டில் புதன் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் பக்காவாக அமைஞ்சிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்களை அடிச்சுக்க யாராலையும் முடியாது. இனி எல்லாமே ஜெயமாக முடியும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுதுன்னு சொன்னல, இதனால தாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, அதுக்காக இடம் வாங்கி போட்டிருப்பீங்க. இந்த டைம் கரெக்டான டைம். நீங்கள் வீடு கட்டுறதுக்கு தயாராக இருந்துக்குங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் என்னென்ன குழப்பத்தில் இருந்தீங்க, எந்தெந்த சிக்கலில் இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்கன்றத கொஞ்சம் நல்லா யோசிச்சு. கண்டிப்பாக இந்த 6 மாதத்தில் நீங்கள் சந்திக்காத பிரச்சனைகளே இல்லை, வராத பண பிரச்சனைகள் இல்லைங்க. அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிருப்பீங்க. இட பிரச்சனை கண்டிப்பாக வந்திருக்கும், பங்காளிங்களுக்குள்ளார பிரச்சனை, இந்த மாதிரி பல சிக்கல்களை சந்திச்சிட்டு தாங்க இருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே ஒரு விரிசல் இருந்திருக்கும். அதுவே பல குழப்பத்துக்கு ஆளாயிருப்பீங்க. யாராவது விருச்சிக ராசிக்காரங்க இந்த பதிவை கேட்டிருந்தீங்கன்னா
இருக்கா இல்லையா? அப்படி இருந்தீங்களா இல்லையான்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. நீங்க விருச்சிக ராசியா இருக்கீங்களா? உங்களோட தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த ஃபாரின்ல ஒர்க் பண்றவங்க, ஐடி ஜாப்ல ஒர்க் பண்றவங்க, இந்த மாரி நிறைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்க போகுது. யாரெல்லாம் உங்களை ஏச்சி சிரிச்சாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் கிங்காக நிற்க போகிறீங்க. இந்த 6 மாதத்தில் நீங்கள் வாங்காத கடனே இல்லைங்க. ஏகப்பட்ட கடன் உங்களை சுற்றி சுற்றி கடன் வாங்கி வச்சுருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் அடைக்கிறதுக்கான காலம் வந்துருச்சுங்க. ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கடன் சுமைகள் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது பனி போல் விலகிடும். எங்கேருந்து அமௌண்ட் வருன்றது உங்களுக்கே தெரியாது. இங்கேருந்துலாம் நமக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. டக்குன்னு உங்கள் கைக்கு வந்து நீங்கள் எல்லா கடனையும் அடைச்சிட்டு நிம்மதியாக உட்கார போகிறீங்க. உங்கள் தொழிலில் நீங்கள் ஜொலிக்க போகிறீங்கங்க. உங்கள் தொழிலை காப்பாற்றுறதுக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. கட்டி காப்பாற்றிட்டு இருந்தீங்க உங்கள் தொழிலை. மற்றவங்கள்ட்ட இருந்து பறி போகாமல் பிடிச்சு வச்சிட்டு இருந்தீங்க. அந்த தொழிலில் நீங்கள் முன்னேறி வர போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை தரமே மாறப்போகுதுங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த தடவை உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். நீங்கள் அதுக்கான எக்ஸாமினேஷன்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு எல்லாமே சைன் ஆகி நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் உட்கார போகிறீங்க. இல்லை அதுக்கான எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை சூப்பராக எழுதி பாஸ் பண்ண போகிறீங்க. இப்படி பல நன்மைகளை தரக்கூடிய ஜூலை மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். மீண்டும் இன்னொரு ராசியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஷ்ணு ஜோதிடம். நன்றி. வாழ்க வளமுடன்.